தமிழரசுக் கட்சியின் கதவடைப்புக்கு மறுப்பு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினரின் கோரிக்கை. அதிகாலையில் கோர விபத்து 32 பேர் காயம். பிள்ளையானை கும்பலோடு அழிக்க அதிரடி நடவடிக்கை, தொடர்ந்தும் சிக்கும் ஆபத்தானவர்கள். போலீசாருக்கு எதிராக ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருளுடன் 2 கைது. சிறுவனுக்கு நேர்ந்த துயரம், சோகத்தில் மூழ்கிய குடும்பம். கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் பிரான்சிற்கு ஓட்டம், நிர்கதியான கணவன் மற்றும் குழந்தைகள். இலங்கை தமிழரசுக் கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கதவடைப்புக்கு ஆதரவினை வழங்க முடியாது என வவுனியா வர்த்தக சங்கத்தின் நிர்வாக சபை எடுத்த தீர்மானத்தை எண்ணி மனக்கவலை அடைந்துள்ளேன் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பல வருடங்களாக தமிழ் மக்கள் தங்களது சொந்தமான வாழ்தலுக்கான உரிமை போராட்டத்தில் பல இழப்புகளை சந்தித்துள்ளனர். போர் முடிவிட்ட போதும் எமது மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றமை நீங்கள் அறிந்ததே. அந்த நிலையில் இம்மக்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் வவுனியா வர்த்தக சமூகம் தனது முழுமையான பங்களிப்பினை வழங்கியிருப்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. தீர்க்கமான நெருக்கடியான தருணங்களிலும் கூட தமிழ் தேசிய மக்களின் அறவழி போராட்டங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் அவர்களது போராட்டம் வெற்றி பெறுவதை முன்னிறுத்தி வர்த்தகர் சமூகம் நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிறது. இந்த கதவடைப்பு போராட்டமானது ஒரு அரசியல் கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அது தமிழ் தேசிய மக்களின் அடிப்படை உரிமைகளையும் பிரச்சினைகளையும் மையப்படுத்தி இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே நீங்கள் எடுத்துள்ள இந்த முடிவு தமிழ் மக்களின் நீண்டகால நீதிக்கான காத்திருப்பில் ஒரு அவப்பெயரையோ அல்லது வரலாற்று தவறையோ ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. அந்த வகையில் கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் சுதந்திரமான வாழ்வுரிமையை முன்னிறுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கதவடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை என்ற வர்த்தகர் சங்கத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மொனராகலை வெளியாய பகுதியில் இன்று அதிகாலை சம்பவித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 32 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் உயிரிழந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் ஓட்டுநர் தம்பகல்ல பகுதியைச் சேர்ந்து 32 வயதுடையவர் ஆவார். பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தம்பகல்லவிலிருந்து மொனராகலை நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் சுற்றுலா சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மஹிந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் அவரின் கும்பலை முழுமையாக அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய ஆயுததாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பிள்ளையான் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்ற புஷ்பகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நடாத்திய நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெறவுள்ளன. கடந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பின் கெசல்வத்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். 2007 தொடக்கம் 2008 காலகட்டத்தில் பிள்ளையானின் தலைமையிலான ஆயுதக்குழு கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் ஏராளமான கொலைகள், கடத்தல்கள் மற்றும் காணாமல் போனதல்களை செய்ததாக குற்றச்சாட்டுகள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆட்சியின் போது அரசாங்கத்தின் ஆதரவுடன் பிள்ளையான் கும்பல் பல்வேறு கொலைகள் மற்றும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டிருந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அதிகாரிகளின் தவறான நடத்தைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது.
போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் 07159888888 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பொதுமக்கள் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக அவர் போலீஸ் மா அதிபராக பதவியேற்றவுடன் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. போலீஸ் அதிகாரிகளின் தவறான நடத்தைகள் குறித்து கவலைப்பட்டால் அல்லது அவர்கள் பொதுமக்களுக்கு சரியாக சேவையை வழங்கவில்லை என்றால் பொதுமக்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட கேரள கஞ்சாவுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 43 மற்றும் 49 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. நாடளாவிய ரீதியில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுத்து வரும் தேடுதலின் போதே குறித்த 2 சந்தேக நபர்களும் கைதாகியுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மாலை வத்தளை போலீஸ் பிரிவின் பங்களாவத்து பகுதியில் சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சுமார் 309 கிலோகிராம் நிறையுடைய கேரள கஞ்சாவை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களால் வாடகைக்கு பெறப்பட்டிருந்த வீட்டின் அறையொன்றிலேயே கேரள கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் வெலிசரை நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. மதுரங்குளிய கரிகட்டிய பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர் ஒருவர் மதுரங்குளிய வெலாசிய கெமினு ஏரியில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக மதுரங்குளிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 12 வயது சிறுவன் ஒருவரே உயிரிழந்துள்ளார். வேலாசிய கெமினு ஏரியில் நீந்துவதற்காக கரிகட்டிய பகுதியில் உள்ள ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்ற மாணவன் வழுக்கி விழுந்து ஏரியின் படிகளில் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். குழந்தை நீரில் மூழ்கி தண்ணீரில் இழுத்துச் செல்லப்படுவதைக் கண்டு அவரது அத்தை தண்ணீரில் குதித்து குழந்தையை காப்பாற்ற முயன்றுள்ளார். ஆனால் நீந்த தெரியாததால் அவரும் நீரில் மூழ்கியுள்ளார். அத்தையும் குழந்தையும் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருந்த போது சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் அலறியுள்ளனர். அருகில் இருந்தவர்கள் விரைந்து ஓடி வந்து குழந்தையையும் அத்தையும் மீட்டு புத்தளம் ஆதார மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இருப்பினும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. அத்தை ஆபத்தான நிலையில் புத்தளம் ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. கிளிநொச்சியைச் சேர்ந்த குடும்ப பெண் பிரான்சில் புலம்பெயர் நிதிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்ட ஒருவருடன் மலர்ந்த காதல் காரணமாக தனது 2 குழந்தைகளையும் கணவரையும் விட்டு பிரான்சிற்கு சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பெண் 11 வயது ஆண் பிள்ளை மற்றும் 6 வயது பெண் பிள்ளை என 2 பிள்ளைகள் மற்றும் கணவருடன் கிளிநொச்சியில் வாழ்ந்துள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை இலக்கு வைத்து புலம்பெயர் நாடான பிரான்சில் இருந்து கிடைக்கும் நிதியுதவிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்ட போது தொலைபேசியில் ஒரு நபருடன் மலர்ந்த காதல் காரணமாக இன்று கணவரும் குழந்தைகளும் நிர்கதியான நிலையில் தவிக்கிறார்கள். சட்ட ரீதியான விவாகரத்து ஏதுமின்றி வெளிநாட்டு முகவர் ஊடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியேறி பிரான்ஸ் சென்றடைந்துள்ளார். அங்கு சென்று ஏற்கனவே திருமணமான அந்த நபருடன் சட்டவிரோதமாக குடும்பம் நடாத்தி வருவதுடன் ஒரு குழந்தைக்கும் தாயாக ஆகியுள்ளார். மேலும் கணவனுக்கு எய்ட்ஸ் இருப்பதாகவும் இருவருக்கும் இடையில் அடிக்கடி பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக போலீசிலும் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன.